ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு வச்சுட்ட. இனிமே ஊர்க்காரங்க வந்து கதிருக்கு பூஜை பண்ணி கங்கண கயிறு கட்டிட்டு கூட்டிட்டு போக வேண்டியதான் பாக்கி. சரி இரு, நான் எல்லாரையும் சாமி கும்பிட கூப்பிடுறேன். கதிரு வாயா. தாயே பத்திரகாளி அம்மா, இந்த முக்கம்பு சாத்திர நிகழ்ச்சி நல்லபடியா நடக்க நீதாம்மா அருள் புரியணும். இத்தனை வருஷமா முக்கொம்ப பார்த்து வெட்டி நான் தூக்கிட்டு வருவேன். அதை நடும்போது ஒரு சின்ன தடங்கள் கூட வராம என்னை காத்து இத்தனை தெய்வங்களும் நின்னாங்க. இப்ப எனக்கு பதிலா நீ போக போற. உன் தோள்ல இந்த முக்கொம்பு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட பாரத்தை நீ தான் சுமக்க போற. உனக்குள்ள எந்தவித தடங்களும் வராம அந்த சாமி உனக்குள்ள இறங்கி முக்கொம்ப கோயில் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க அந்த காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமி உனக்கு துணையா இருப்பாருப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு அந்த காஞ்சனா என்னதான் சிக்கலுக்கு மேல சிக்கல் கொடுத்து கலங்கடிச்சாலும் அந்த வலியோட இவங்க எல்லாரும் உனக்கு செய்ய வேண்டிய எதையும் குறை இல்லாம செய்ய நினைக்கிறாங்க. இப்ப கூட தாத்தாவுக்கு உடம்பு முடியலனாலும் அவரு செஞ்சிட்டு இருந்த காரியத்தை கதிர் சுமக்க தயாராயிட்டாரு. தங்களோட வலிய பொறுத்துக்கிட்டு ஊருக்காகவும் உன் மேல இருக்கிற பக்தி ஆலயம் தான் இந்த முக்கொம்பு தூக்குற காரியத்தை செய்யறாங்க. இப்படி ஒரு நல்ல குடும்பத்துக்கு வந்திருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் நீதான் தீர்த்து வைக்கணும். கதிர் தோல்ல முக்கொம்பு ஏறி கோவில்ல வந்து சேரும் போது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கணும். அதுக்கு நான் எடுக்க போற முயற்சிக்கும் நீதான் துணையா இருக்கணும். கதிரு, இப்ப வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம இருக்கப்ப அங்க முக்கொம்பு எடுத்துட்டு வர வழியில உனக்கு மயக்கம் ஏதாவது வந்து விழுந்துட்டா என்னப்பா பண்றது? ரங்கா, கதிர் அந்த முக்கொம்ப தோட்ட அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள சாமி இறங்கிரும். அதுக்கப்புறம் அவனுக்கே தெரியாது. அந்த சாமி அந்த முக்கொம்பை கொண்டு வந்து கோயில சேர்க்கிற வரைக்கும்
சாமி அவனுக்குள்ள தான் இருக்கும். இனிமே யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை.